Welcome student. போன வீடியோவில் பார்த்தோம் the extraction of crude metal. The extraction of crude metal into two-step process னு சொன்னோம். அதில் first one conversion of the ore into oxide. இது போன வீடியோவில் சொன்னேன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal இல்லை எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஓர். ஓகேங்களா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஓரை என்ன மாற்றுறோம் அப்படின்னா ஆக்சைடுகளாக மாற்றுறோம். ஓகேங்களா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரோஸ்டிங். இப்போ இந்த ரோஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ். கான்சன்ட்ரேட்டட் ஓர் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஹீட்டட் இந்த எக்ஸஸ் ஏர் பாஸ்ட். இப்போ எக்ஸஸாக ஏரை பாஸ் பண்ணி, ஏரில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எக்ஸஸாக ஏரை பாஸ் பண்ணி இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணும்போது இப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் என்ன மாற்றப்படுகிறது அப்படின்னா ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம இதை ரோஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோ மெல்டிங் பாயிண்ட். அதாவது மெல்டிங் பாயிண்ட்டை விட குறைவான டெம்பரேச்சரை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது ரோஸ்டிங் ஆகும், இல்லைன்னா அது மெல்ட் ஆகிடும். இப்போ ரோஸ்டிங்குக்கான எக்ஸாம்பிள் கலீனா ஃபார்முலா 2 ppS. இது என்ன ஓர் அப்படின்னா சல்ஃபைடு ஓர். பெரும்பாலும் நம்ம ரோஸ்டிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஓர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓர். இந்த கலீனா ரியாக்ட் வித் ஆக்சிஜன், அதான் ஏரை பாஸ் பண்ணோம். 3O2 gives 2 PPO, அதாவது லெட் ஆக்சைடு ப்ளஸ் 2 சல்ஃபர் டை ஆக்சைடு. இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா கலீனாவை ஏரை பாஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணும்போது, ரோஸ்டிங் பண்ணும்போது லெட் ஆக்சைடோ ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்னது லிபரேட்டட். த செகண்ட் எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளான்ட் 2ZnS 3O2 gives zinc oxide 2ZnO zinc oxide plus 2SO2 2 sulfur dioxide gas liberated. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்கள். இது ஒரு ஓர், இது ஓர். இது எக்ஸஸாக நம்ம வந்து ஏரை பாஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணும்போது இது என்ன மாற்றப்படுகிறது? ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. லெட் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடாக. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2Cu2S, அதாவது cuprous sulfide. The cuprous sulfide plus 3O2 gives 2Cu2O plus 2SO2. இப்போ குப்ரஸ் சல்ஃபைடு என்ன மாற்றப்படுது? குப்ரஸ் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படுகிறது. இது ரோஸ்டிங்கில் அடக்கக்கூடிய. வேற என்ன ரோஸ்டிங்கில் அடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இம்புரிட்டிஸ். இந்த இம்புரிட்டிஸ் எப்படி வெளியேற்றப்படுது அப்படின்னா இந்த வேலண்டைல் இம்புரிட்டிஸாக வெளியேற்றப்படுது. வேலண்டைல்னா ஆவியாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், இந்த வேலண்டைல் இம்புரிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். இந்த ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த இம்புரிட்டிஸ் வேலண்டைல் இம்புரிட்டி ஆவியாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 4As ஆர்சனேட் 3O2 gives 2As2O3. அது ஆர்சனிக் ஆக்சைட்ஸ். இது என்ன அப்படின்னா வேலண்டைல்ஸ், ஆவியாகக்கூடியது. இப்போ ஆர்சனிக் அதில் இருக்கிற இம்புரிட்டிஸு இதை ஏரை பாஸ் பண்ணி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ஆர்சனிக் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது, வேலண்டைல்னால ஆவியாக வெளியேற்றப்படுகிறது.
Second one, sulfur S8 8O2 gives 8SO2. இப்போ இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் அதே மாதிரி ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன மாற்றப்படுகிறது சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு என்னது கேஸ். இப்போ இது கேஸாக வெளில போயிடுது. இது என்னது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், என்னது ரோஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கால்சினேஷன். இந்த கால்சினேஷனுக்கும் ரோஸ்டிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பிலோ மெல்டிங் பாயிண்ட்ஸ். இன்னொன்று இதை ஏரை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இங்கே என்னென்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஹீட்டர் என்னென்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இங்கே ஏர் வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணுறோம். இட்ஸ் கால்ட் என்னது கால்சினேஷன். அப்போ இங்கே கால்சினேஷன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா என்னது எந்த முன்னிலையில் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் ஓகே அந்த சூட்டபிள் பர்னேஸ். அப்போ ஒரு பர்னேஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணும், ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடாக மாற்றப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெசிடென்ட் CO3 ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட்டை இங்கே ஹீட் பண்ணுறோம். ஜிங்க் கார்பனேட் ஓகேங்களா, ட்ரையாங்கிள் போட்டால் என்னது ஹீட். அப்போ ஜிங்க் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது என்னது ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்னது கேஸ். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது என்ன மாற்றப்படுது, ஒரு ஜிங்க் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. கால்சினேஷன் தென் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இப்போ ரோஸ்டிங் கால்சினேஷன் ரெண்டு ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஓரை என்ன மாற்றிருக்கோம், மெட்டல் ஆக்சைடாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ணுறோம், ரிடக்ஷன் பண்ணுறோம். அதுதான் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. எப்படி இந்த கான்சன்ட்ரேஷன் ஓர் என்னது இஸ் ஆக்சைடைஸ். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுக்கு இந்த யூசிங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தலாம். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்ட் சோடியம். எல்லாமே மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடிய ரியேஜென்ட்ஸ். இதனால் இப்போ என்ன ரெடியூசிங் ஏஜென்ட். இதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம், சோடியம். ஓகேங்களா. இதில் 3 or 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மெல்டிங். இப்போ இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இந்த ஸ்ட்ராங்லி ஹீட்டட், அதாவது எலிவேட்டட் டெம்பரேச்சர். என்ன எலிவேட்டட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமான டெம்பரேச்சரில் நம்ம எதை பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அதான் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் சூட்டபிள் ஃபர்னேஸ். இப்போ ஒரு ஃபர்னேஸை பயன்படுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு Fe2O3 அயன் ஆக்சைடு. இதுக்கு என்ன பயன்படுத்துகிறோன்னா, ரெடியூசிங் ஏஜெண்டாக கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்துகிறோம். 3CO gives இங்கே ரெடியூஸ் ஆகுது. அயன் ஆக்சைடு ரெடியூஸ் என்னது அயன் 2Fe ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு என்ன மாற்றப்படுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு 3CO2. ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் 2 மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் அண்ட் reducing agent.
என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறோம். ரெடியூசிங் ஏஜென்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, கார்பன் மோனாக்சைடு. ஃப்ளக்ஸ்னு ஒன்று பயன்படுத்துகிறோம், இலக்கின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த இலக்கி பயன்படுத்துகிறோம், ஃப்ளக்ஸ். இந்த இலக்கியம் என்ன பயன்படுத்துகிறோம்னா லைம் ஸ்டோன் பயன்படுத்துகிறோம். லைம் ஸ்டோன் என்ன, கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு இதில் என்ன பயன்படுது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக பயன்படுது. ஓகேங்களா. இப்போ இது என்ன இதில் இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகள், இந்த அயான் ஆக்சில் இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா SiO2. இந்த சிலிக்காவும் இந்த ஃப்ளக்ஸ் CaO கால்சியம் ஆக்சைடும் சேர்ந்து என்ன வருது, ஸ்லாக்காக மாற்றப்படுகிறது, கசடாக. CaO calcium oxide plus SiO2 gives CaSiO3. இப்போ இதில் CaOங்கிறது என்னது, கால்சியம் ஆக்சைடுங்கிறது ப்ளக்ஸு, SiO2ங்கிறது என்ன அப்படின்னா கேங்க் பார்ட்டிகள், CaSiO3ங்கிறது என்ன ஸ்லாக், கசடாக இல்லை. என்ன ப்ராசஸ், ஸ்மெல்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங், தென் reduction by கார்பன். கார்பனை பயன்படுத்தி ரிடக்ஷன் பண்ணுறோம். இந்த மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ்ட் கார்பன். இப்போ இங்கே என்னன்னா மெட்டல் ஆக்சைடு அண்ட் கோக், இதில் கோக் ஆட் பண்ணுறோம். கோக்னா என்ன, கறி ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணுறோம் இன் யூசிங் ஃபர்னேஸ். ஒரு ஃபர்னேஸை பயன்படுத்தி கார்பனை சேர்த்துக்கிட்டு இதில் மெட்டல் ஆக்சைடில் சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ZnO zinc oxide plus carbon gives zinc oxide na reduce ஆகுது. என்ன reduce ஆகுது, zinc Zn plus CO carbon monoxide. இது என்ன, reduction by carbon. next reduction by hydrogen. இந்த ரிடக்ஷன் பை ஹைட்ரஜனில் பயன்படுத்தக்கூடிய மெட்டல் ஆக்சைடு, அந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை காட்டிலும் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த மெத்தடுக்கு பயன்படுத்த முடியும், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் Ag2O plus H2 hydrogen gives silver oxide, gives 2Ag plus H2O. இப்போ இங்கே சில்வர் ஆக்சைடு என்ன ரெடியூஸ் ஆச்சு, சில்வராக ரெடியூஸ் ஆச்சு. இது ஏன்னா இது வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதுவரையும் உள்ள டாப்பிக்கை படித்து எழுதி பார்த்து உங்கள் கிளாஸுக்கான இமெயில் ஐடிக்கு அசைன்மெண்ட்டாக அனுப்புவோம்.